शाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमालाविभूषितः मुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदायिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धुश्च ज्ञापनं सारसम्पदः गुरोर्भागोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं
केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। 52 52 पेज नंबर 157। उपाधिस्थोऽपि तद्धर्मैः उपाधिस्थोऽपि तद्धर्मैः अलिप्तो व्योमवन्मुनिः सर्वविन्मूढवत्तिष्ठे असक्तो वायुवच्चरे उपाधिविलयाद्विष्णौ निर्विशेषं विशेषन्मुनिः जले जले वियद्व्योमिः जले जलं वियद्व्योम्निः तेजस्तेजसि वायता। ஜீவன் முக்தனுடைய அறிவை சொல்லி அந்த ஜீவன் முக்தன் எப்படி தன்னுடைய மித்யா சம்சாரத்தை கடந்து மோட்சத்தை அடைகிறான். சம்சாரம் மித்யாவை எடுத்துன்னா மோட்சமும் மித்யாதான். ஏன் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் அதுதான் நானுக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு ஏது சம்சாரம், ஆத்மாவுக்கு தேர்ஃபோர் ஏன் மோக்ஷம். இது ஃபைனலாக நம்ம கன்க்ளூட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மட்டும், இந்த அறிவானது அசிமிலேட் ஆகிற மட்டும் சம்சாரம் மோக்ஷம் அப்படிங்கிறத நாம் டெம்பரரியாக வேலிடாக வச்சுட்டு நம்ம ஜர்னி பண்ணுவோம். அதே ஜீவன் முக்தன் அல்லது முக்த புருஷன்னு சொல்லும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே இனி பொருந்தாத, சரியா? அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனுடைய விஷயத்தை சொல்லி, ஏன்னா அவனுக்கு தெளிவாக சச்சிதானந்த ரூபா, என்னுடைய ஸ்வரூபமானது சச்சிதானந்த ரூபம், அந்த ஸ்வரூபமானது அகண்டமாக அனந்தமாக இருக்கக்கூடியது, பூரணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற எல்லா விதமான லிமிட்டேஷனை முழுமையாக எடுத்தவன். எப்படி எப்போ அப்படின்னாக்க, உடம்பு மனசு அதோடைய எல்லா விதமான பாதைகளோட, அதோடைய எல்லா விதமான மாறுதல் விகாரங்கள் சகிதமாக இருக்கும்போதும், இன்ஸ்பைட் ஆஃப் பாடி மைண்டு உலகம், அவன் முக்தன், அவன் பூரணன், நிறைவானவன்,
அப்படிங்கிறத புரிந்து கொண்டவன். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி இருக்குன்னாக்க, உடம்பில் ஏற்படக்கூடிய மாறுதல், மனசில் ஏற்படக்கூடிய மாறுதல் எல்லாமே அதெல்லாம் உபாதியுடையது. உபாதின்னு என்னது? ஷரீரத்ரயம். கரெக்டா? எதோ உடம்பு மனசுன்னு சொல்கிறோமோ அதை டெக்னிக்கலாக உபாதின்னு சொல்கிறோம். ஏன் அதை உபாதின்னு சொல்கிறோம்னாக்க, அந்த உடம்பு மனசுக்கு என்ன ஒரு பவர் ஏற்படுற மாதிரி ஏற்படுறது. என்ன அப்படின்னா, உடம்பு மனசு ஆத்மாவுக்கு ப்ராக்சிமிட்டியாக இருக்கிறது இல்லையா? அண்ட் இன்ஃபேக்ட் மைண்டில் தான் ஆத்ம சைத்தன்யமானது பிரதிபலிக்கிறது, பிரகாசிக்கிறது இல்லையா? அப்படி ப்ராக்சிமிட்டி, அப்படி அந்யோன்யமாக அப்படி இருக்கிறது இல்லையா? சமீபமாக இருக்கிறது இருந்து கொண்டு எப்படி ஆத்மாவே இல்லையா? ஆத்மா இந்த உடம்பு மனசுங்கிற அளவுக்கு உடம்பு மனசு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இன்டிமேட்டாக இருக்குன்னா, உடம்பு மனசு தான் ஆத்மாங்கிற அளவுக்கு இருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படி. அதனால ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆத்ம அனாத்மாவை நம்ம அறிவில் செப்பரேட் பண்ணுறோம். இது நீங்கள் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். இத்தனை நேரம் இவ்வளோ படிச்சிருக்கோம் இல்லையா? ரெகுலராக கிளாஸ் கேட்கணும் இல்லையா? எங்கே ஆத்மா அனாத்மா விவேகம் நடக்கிறது அறிவில் நேச்சுரலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பரிசீலனம் பண்ணி பார்க்கணும் நேச்சுரலாக. ஓகே, எது அனாத்மா எது ஆத்மாங்கிறது தெளிவாக நமக்கு தெரியணும். சரியா? அதோட ஃபர்தர் ப்ராக்ரஸ் தான் என்னது? ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு இல்லை, இருப்பது சத்திய ஆத்மா மட்டும்தான். அனாத்மாங்கிறது என்னது? மித்யா. மித்யா நாமரூபம். அஸ்தி பாதி பிரியம் அல்லது சச்சிதானந்தம் தான் ஆத்மா. கரெக்ட்? நாமரூபங்கிறது மித்யா அனாத்மா. அதனால ஆத்மாவுக்கு வேறாக ஒன்று, அனாத்மா ஒன்று உண்மையிலேயே கிடையாது, இல்லை. அப்படிங்கிற அத்வைத சித்தி ஞானம் நமக்கு கிடைக்கிறது. தேர்ஃபோர் உபாதி அப்படின்னு சொல்லும்போது அந்த உபாதி எதை குறிக்கிறது? மித்யா நாமரூபத்தை குறிக்கிறது. கிளியரா? மித்யா நாமரூபத்தை தெளிவாக குறிக்கிறது. அதனால ஞானிக்கு இந்த அனாத்ம விவேகம் நோ டவுட் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆத்ம சத்தியம் அனாத்ம மித்யாத்வமும் தெரிஞ்சிடும். சரி, ஞானி தன்னை எதன்னு நினச்சிப்பான்? மித்யா அனாத்மாவா இல்லை சத்திய ஆத்மாவா தன்னை? இது இப்படியே கேட்டுட்டே இதை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஞானி கிளைம் பண்ணுறக்கூடிய விஷயம் என்னது? இருக்கக்கூடிய விஷயம் ஆத்மாவை தான் தன்னை கணுமா. அதனால உபாதி தர்மம் என்னெல்லாம் உடம்பு மனசுக்கு ஏற்படுறதோ எனக்கு இல்லை அப்படின்னு ஆயிடும். நேச்சுரலாக புரியுறதோ? என்னோடது இல்லை, எனக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்படி அது அவ்வளோ தெளிவாக இருக்குமா? எப்படியா? எக்ஸாம்பிள் வியோமவன். வியோமம்னா என்னது? ஆகாசம். ஆகாஷனிடத்தில் ஆகாசத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆகாசம் எதனாலையும் சீண்டப்படவில்லை, எதனாலையும் பாதிக்கப்படுவதில்லை. அலிப்தஹா. அலிப்தம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கீதையிலையும் கிருஷ்ணர் இதை பயன்படுத்துகிறார். ஓகே, உடம்பு மனசுனால உலகத்தினால அல்லது அனாத்மானால சிறிதளவும் ஒரு குட்டி கீறலும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன விஷயமும் அனாத்மாவனால ஆத்மாவை பாதிக்கப்படுவதில்லை. தேர்ஃபோர் ஞானி டோட்டலாக அன்அஃபெக்டடு இல்லையா? அப்போது சர்வான் விண்மூடவத் திஷ்டேத்து வாயுவச் சரேத். அது தெரிந்து கூட இருந்து கூட இந்த உபாதி எது மட்டும் இருக்கும்? பிராரப்தம் இருக்கிற மட்டும் இருக்கும். கரெக்டா? ஞானம் வந்ததுக்கு பிறகும் உடம்பு மனசு அதே சுகர் பிபியோட தான் இருக்கும் இல்லையா? கோல்டு காஃப் மாதிரி ஆயிடுத்து. இது ரெண்டும் சுகர் பிபி எப்படி இருக்கு? அப்படி ஆயிடுத்து. ஞானத்தினால கிளாஸ்லாம் இவ்வளோ அட்டென்ட் பண்ணி பிரஸ்தானத்திரயத்தை முடிச்சுட்டேன்ன உடனே இல்லையா, பிபி கொஞ்சம் குறையுமோ இல்லை ஏதாவது கொஞ்சம் மாறுமோ? எதுவும் மாறாது. ஏன்னா பாடி மைண்டு எதற்கு? பிராரப்தத்தோட சம்பந்தப்பட்டது.
புரியுறதா? பிராரப்த வசாத்து அதோடைய விகாரம், அதோடைய மாறுதல் கண்டினியூ ஆகும். ஆனால் எனக்கு பிபி சொல்ல மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். எனக்கு சுகர், எனக்கு பிபி அப்படி சொல்லலாமோ? சொல்லலாமா கூடாதா விஷயம் இல்லை. உங்களுக்கு அப்படி சொல்ல வருதா வரலையா? சாரி அப்படி சொல்ல வரல, அது மீன் பண்ணல, அப்படி சொன்னால் அது ஞானம் இல்லை. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு சாரி அது எங்கள் ஒன்று விட்ட அண்ணா பேர், என் பேர் இது அப்படி சொல்லுவேலோ? உங்கள் பேருன்னா என்ன, ஒரு நேச்சுரலாக ஜிகு 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 ஜிகுன்னு ஃபுல் பேரை சொல்லிடுவோம். இன்ஸ்டண்ட்டாக அது வந்து அப்படி வருது பாருங்க. ஓகே, ஞானம்னா அப்படி இருக்கணும். சரியா? அப்போது என்ன, நேச்சுரலாக வந்து நான் எனக்குங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபங்கள் என்னெல்லாம் நாம் படித்தோமோ, என்னெல்லாம் ஆத்ம லக்ஷணங்களை படித்தோமோ, பிரம்ம லக்ஷணங்களை என்னெல்லாம் நாம் இவ்வளோ படிச்சுட்டு வந்தோமோ அதெல்லாம் நான் ஆயிடும். எப்படி பட்டர் போட்டா இல்லை சீஸ் நானா எந்த இல்லையா? அகம் சப்தத்துக்கான பொருள் ஆயிடும். வேற எங்கேயும் வேற எந்த சிந்தனையும் வராது. அப்படி அந்த ஞானவுடைய விஷயம் இருக்கிறது. அது இருந்தும் கூட அவன் எப்படி இருப்பான் இல்லையா? பிராரப்தம் உடம்பு கண்டினியூ ஆகும், விவகாரம் கண்டினியூ ஆகணும் இல்லையா? குறைஞ்சபட்ச விவகாரம், மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகும். தேர்ஃபோர் என்ன, உலகத்தில் எல்லாரும் மூஞ்சி பார்க்கணும், சிரிக்கணும், அறிவோம் சொல்லணும் இல்லையா? எல்லாருக்கும் விட்டு வேற கொடுக்கணும். ஞானம்லாம் நான் யாருக்கும் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரஹா கருண ஏவச்ச, விழுந்து விழுந்து விட்டு கொடுப்பானா இல்லையா? தேவையில்லாம கருணைப்பா அப்படிலாம் அவர் சொல்லலை, நான் எக்ஸாஜரேட் பண்ணேன். கருணை எப்படி இருக்குமா? கருணா சாகரமா இருப்பான். புரியுறதா? இருக்கிறது நீ மட்டும்தான்னா எப்படி இருக்கும் அது? நிறைவா இருப்பேன்னாக்க எப்படி இருக்கும் அது? சர்வபூதானாம் மைத்ரஹா கருணா ஏவச்ச, ஏவ காரணம் வேற போடுற, வேற பாசிபிலிட்டியே இல்லை. அதுதான் ஒரு இண்டிகேட்டர். உங்க மனசு நிறைந்திருந்ததுன்னாக்க அது வந்து கருணையா வரும். ஏன் கருணையா வருது அப்படின்னு சொன்னா, கருணா கம்பேஷன் அன்புங்கிறது வந்து உங்களுடைய ஸ்வரூபம். இது வந்து புரியறதான்னு தெரியல. அந்த இடத்துல விட்டு கொடுக்காம நான் தான், எனக்கு தான் அப்படின்னு சின்ன வயசுல பண்ணினா மாதிரி எப்பவும் பண்ணினோன்னு சொன்னா எப்படி? அதனால தான் நீங்கள் தர்மத்திலேயே என்ன சொல்லியிருக்கிறது? விட்டு கொடு, ஷேர் பண்ணு, விட்டு கொடு. யாரு மெச்சூர்டோ அவள் விட்டு கொடுப்பா. புரியுறதா? யாரு மெச்சூரிட்டி இருக்கோ அவள் வந்து விட்டு கொடுப்பா. இதெல்லாம் விஷயம். ஓகே, எனிவே திரும்பி வருவோம். ஆக மொத்தம் இதெல்லாம் தெரிந்து கூட விவகாரத்தில் பிராரப்தம் இருக்கிற மட்டும் சகஜமாக சாதாரணமாக ஞானி அஜ்ஞானி போலவே, அஜ்ஞானியாக இருப்பான், ஞானி அஜ்ஞானி போல அஜ்ஞானி மாதிரி இருப்பான். யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும் தெரியும். சரியா? ஓகே. தேர்ஃபோர் வாயுவச்சரேத்து, ஃப்ரீயா வாயு எப்படி பிடிக்க முடியாதோ ஃப்ரீயா விவகாரத்தில் கர்மத்தில் இருப்பான். பந்தம் கிடையாது. புரியுறதா? அப்படி வந்து சொல்லி 53 என்ன சொல்றாரு இல்லையா? சப்போஸ் பிராரப்தம் முடிஞ்சு கொடுத்தோம்னா என்ன ஆயிடும் இல்லையா? பிராரப்த கர்மா முடிஞ்சு கொடுத்தோம்னா இப்போ 2 விசாரம் இங்கே ஏற்படும். நீங்கள் தத்துவபோதத்தில் படிச்சிருப்பேன் இல்லையா? ஞானிக்கு கர்மா இருக்கா இல்லையா? ஞானிக்கு கர்மா இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கு. வெரி குட். 2 ஆன்சர் தான் இருக்கணும். இருக்கு இல்லை இல்லையா? ரொம்ப சிம்பிள். எல்லா கொஸ்டினும் சிம்பிள் தான் நமக்கு. ஞானிக்கு ஓகே, ஞானியை பொறுத்த மட்டும் கர்மா கிடையாது, எந்த கர்மமும் கிடையாது. அப்படி சொன்னோம்ல, எந்த கர்மமும் கிடையாது, நிஜமாவே எந்த கர்மமும் கிடையாது. ஆனால் வியாவகாரிக திருஷ்டியில் இதுதான் பதில் சொல்லணும். வியாவகாரிக திருஷ்டியில், வியாவகாரிக திருஷ்டி என்ன? மற்ற எல்லாரோட திருஷ்டியில்
சாப்பிடுவார். பஷ்யன், ஸ்ருண்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், நஷ்டன், கச்சன், எல்லாம் கர்மா இருக்கு. எப்படி பேசுகிறான் பார், எப்படி சொல்கிறான் பார், எப்படி பார்க்குறான் பார், எப்படிலாம் பாப்பா இல்லையா எல்லாரும். அப்போ வியாபகாரிக திருஷ்டியில் கர்ம இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக ட்ரூத். மற்றவா திருஷ்டியில் ஆமாம் அவரை அனுபவிச்சு தீக்கணும். கேன்சர் வரும், அது வரும், அது வரும். நிறையா நம்ம மகான்களுடைய கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கு எப்படி வரலாம், அப்படி வரலாம், அப்படி இல்லை இல்லையா. பிராரப்தாய சமர்ப்பித்தம்னு மனிஷால பாடியிருக்கார் இல்லையா. மனிஷா யார் பாடினா, என்ன சிஸ்டர்ஸ் பாடித்து? மனிஷா பஞ்சக் பின்னாடி உட்காந்துருக்காரு. ஓகே, அப்போ மனிஷா பஞ்சக் பிராரப்தாய சமர்ப்பித்தம். தனக்குன்னு ஒன்றும் கிடையாது, உடம்பு மனசுக்கு என்னவோ அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்குமே தவிர அவனுக்கு கர்மா கிடையாது. அப்போ ஞானிக்கு மரணம் உண்டா? அடுத்த கேள்வி. பிராரப்தம் முடிகிறதுனா என்ன? மரணம். ஞானி செத்து போயிட்டான் யாரு சொல்லுவா? ஞானி சொல்ல மாட்டார். ஞானிக்கு அப்படி தோணாது. ஆனால் மற்றவாலாம் அவர் ஒரு ஞானியாக இருந்தார், அவர் போயிட்டார், சரி ஓகே. அப்போ பிராரப்தம் முடிகிறதுங்கிறது வந்து உடம்பு மனசுக்கான அந்த சம்யோகத்துடைய டைம் முடிஞ்சு போடுச்சு. உதாரண கிளாக் என்ன எடுத்து 0ல வந்து நின்று கொடுத்தோ. உதாரண ஆத்மாவா அனாத்மாவா? ஆத்மா இல்ல. ஐயோ யோசிக்கு. அதாவது ஒரு ஒரு நமக்கு ஒரு டாப் ஃப்ளோரில் ஒன்று இருக்கே, யோசிக்கணும் இல்லையா. உதாரண அனாத்மா போய் சரியா. அப்போ அது முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரத்துடைய என்ன ஆகிடும்? செப்பரேஷன் ஏற்படும், டிஸ்கனெக்ஷன் ஆகிடும். புரியுறதா? அப்போது பிராரப்தம் இருக்கிற மட்டும் ஷரீரத்ரயம் கண்டினியூ ஆகும். எது ஷரீரத்ரயம்னா என்னது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இல்லை இப்படி சொல்லணும், இல்லை அப்படி சொல்லணும் இல்லையா. பருப்பு சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் சொல்லணும். இல்லை ரிவர்ஸ் ஏதோ ஒரு நடு மாற்றி சொல்லிடக்கூடாது. ஓகே, டக்கு நம்ம ஞாபகம் வரும்போது தான் சொல்லக்கூடாது. அப்போது சரீரத்ரயமானது கண்டிப்பாக இருக்கும். அதில் காரண சரீரம் என்ன ஆகும்? இப்போ காரண சரீரம் தான் விஷயம். ஏன் தெரியுமா காரண சரீரத்தை எடுத்துக்கிறோம்? இவ்வளோ நாள் அஜ்ஞானிக்கு என்ன நடக்கும்னா, ஓகே, ஒரு ஜென்மால புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெனியூ பண்ணின பாடி கிடைக்கும். சரியா? அது மனுஷ சரீரமாக இருக்கலாம், வேறு எந்த சரீரமானா இருக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அது அப்படியே கண்டினியூ ஆகி வரும். அது ஜாயின் பண்ணிக்கும் அந்தந்த சரீரத்தில், அந்த ஜென்மால. காரண சரீரம் என்ன ஆகும்? அப்படியே கண்டினியூ ஆகும். அஜ்ஞானம் இருக்கிற மட்டும், அஜ்ஞானத்திற்கு இன்னொரு பேர் காரண சரீரம். அந்த காரண சரீரமானது கண்டினியூ ஆகும். அதுதான் பீஜமாக இருக்கிறது. எதுக்கு? சூக்ஷ்ம ஸ்தூலாதி ஜனன சம்யோக வியோகத்திற்கு. ஞானிக்கு என்ன ஆகும்? அஜ்ஞானம் போயிடும். கரெக்டா? நீங்க என் கூட யோசிக்கிறீங்களா? இல்லை டயர்டா இருக்கா? ஆல்ரெடி டயர்டா இல்லையே. இப்போ அஜ்ஞானிக்கு காரண சரீரம் கண்டினியூ ஆகும், ஞானிக்கு அஜ்ஞானம் இருக்காது. அப்ப என்ன ஆயிடும்? காரண சரீரம் இருக்காதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்பதான் சொன்னா பாடி கண்டினியூ ஆகும்னு சொன்னோம். இந்த பாடி ஸ்தூல சரீரம் கண்டினியூ ஆகணும்னா காரண சரீரம் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகணும்னா எப்படி கண்டினியூ ஆகும்? ஞானிக்கு இல்லையா? ஞானிக்கு என்ன ஞானம் ஏற்பட்டிருக்கிறது? திரும்பி கேட்கணும். இதெல்லாம் நீங்க திங்க் பண்ற வேண்டிய விஷயம், நான் சொல்லிட்டு போயிடணும். அப்போ ஞானிக்கு என்ன 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 ஞானம் இருக்கும்? ஞானிக்கு அஜ்ஞானம் இருக்காது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஞானிக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னவா இருக்கும்? என்னது? என்ன பிரம்ம? அதுதான் கேட்கிறேன். பிரம்ம ஜானம் அப்படி இல்லை, ஒழுங்க இல்லையா? அகம் பிரம்ம சத்தியம், அகம் பிரம்ம சத்தியம், ஷரீராதி ஜகத்து மித்யா சொல்லலாமா? அப்போ காரண சரீரம் சத்தியமா இருக்குமா மித்யாவா இருக்குமா? அப்போ இந்த பிராரப்தம் இருக்கிற மட்டும் காரண சரீரம் அல்லது மூலா வித்யா, இங்க பாருங்க, காரண சரீரம் அல்லது மூலா வித்யா தொடரும். எப்படி தொடரும்? மித்யா காரண சரீரமா இருக்கும். புரியுறதோ? ஒன்னொன்னு சொல்லியிருக்கோம்.
காரண அவஸ்தால இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம்னு வந்தாலே ஜோல்ட் ஆகும். காரண அவஸ்தால ஓகே சரீரமும் பிரபஞ்சமும் அங்க வேறுபாடு கிடையாது, ரிசால்வ் ஆகியிருக்கிறது. தேர்ஃபோர் எல்லாமே மாயாவில் ஒடுங்கிறதுன்னு சொல்றோம். காரண சரீரம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? மாயா. மாயாங்கிறது என்னது? டோட்டல் மெட்டீரியல் காசா இருக்கிறது. அப்போ ஒரு ஞானி ஒரு ஞானம் வந்துடுத்து காரண சரீரம் போயிடுனா என்ன ஆயிடும்? சர்வமோ. புரியுறதா? யாராவது ஒருத்தர் ஞானம் அடைஞ்சா அவங்க எல்லாம் மறைஞ்சு போயிடும், அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால ஓகே காரண சரீரமானது பிரவிலாபனம் ஆயிருக்கும். இதுதான் முக்கியமான வார்த்தை. காரண சரீரம் ஞானியை பொறுத்த மட்டும் பிரவிலாபனமாகும். சரி, பிராரப்தம் முடிந்த பிறகு மரணம் ஆயிடுத்தோ, எல்லாம் நல்லபடியா பண்ணி எல்லாம் முடிஞ்சுடுத்தோ, சரீரம் என்ன ஆகும்? யாரோட சரீரம் பேசிட்டு இருக்குப்போ? ஞானியோடைய சரீரம். கரெக்டா? இந்த சரீரம் என்ன ஆகும்? இந்த எங்கேருந்து வந்ததோ அது ஃபர்ஸ்ட் இங்கேயே பஸ்மம் ஆயிடும், பூமியோட பூமியா ஆயிடும் ஃபர்ஸ்ட். அது ஒரு விஷயம். சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? 19 விஷயம் என்ன ஆகும்? எங்கெங்கேருந்து வந்ததோ போயிடுமா? சரி, இப்போ காரண சரீரம் என்ன ஆகும்? புரியறதா? இங்க இருக்கும் போதே ஞானத்தினால அவரு பஸ்மசாத் குருதே அர்ஜுன. ஞானம் வந்த க்ஷணமே, ஞான உற்பத்தி காலே, ஞான காலே காரண சரீரம் என்னாச்சு? அப்படியே மித்யாவாயிடுத்து. பிராரப்தம் முடிஞ்சப்புறம் காரண சரீரம் இல்லவே இல்லை. ஆத்மாக்கு ஏது காரண சரீரம்? தேர்ஃபோர் இனி ஒரு ஜென்மா எடுப்பதற்கான பீஜம் இல்லை. அதனால யாரு ஜீவன் முக்தனோ அவனுக்கு ஜீவன காலத்துல காரண சரீரமானது நித்யா. அப்புறம் ஜீவன அனந்தரம் பராந்த காலே, இங்கோ வார்த்தை உபநிஷத்துல வந்தது, பராந்த காலத்துல இல்லையா? அப்பன்னா அந்த காலம் மரணத்துக்கு அப்புறம் அந்த காரண சரீரமானது அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு ஆயிடும். ஓகே, அப்புறம் மறு ஒரு ஜென்மா கிடையாது. அதனால அந்த ஜீவன் முக்தி விதேகனாகிறான், பிசிக்கலாகவே விதேக முக்தி அடைகிறான். தட் மீன்ஸ் இன்னொரு சரீரத்தை எடுப்பதற்கான கெப்பாசிட்டி இல்லாம போயிடுறது. அதனால உபாதி விலயாத்து, அதுக்காக இவ்வளோ சொன்னேன். உபாதி விலயம், விலயம்னா மரணம். உபாதி என்ன ஆயிடுறது? சரீரமானது பிராரப்தம் முடிந்ததுனால அது மடிந்து அது அதோடைய இடத்துக்கு யதாஸ்தானம், யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கூடவே என்ன சொல்லுவா? க்ஷேமாய புனரா. அது ஞானிக்கு கிடையாது. க்ஷேமாய புனராகமனாயச்ச அது சொல்ல முடியாது ஞானிக்கு. யதாஸ்தானம்னா யதாஸ்தானம், அது 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 போயிடும். ஓகே, அப்பன்னா என்ன ஆயிடும்? ஞானி ஓகே உபாதி அளவிலையும் ஈஸ்வரன் ஆயிடுவான். ஆல்ரெடி ஞானத்தினால தான் ஈஸ்வரன் உணர்ந்தவன். பிராரப்தம் அனந்தரம் என்ன ஆயிடும் சொன்னா அந்த ஈஸ்வர உபாதி கூட ஒன்றி போயிடுவான். ஈஸ்வர உபாதி என்னது? ஈஸ்வர உபாதி என்னது? ஈஸ்வரனுடைய சரீரம் என்னது? சர்வம். காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். புரியுறதா? சர்வம் ஆயிடுவான். புரியுறதா? ஏன்னா தான் இந்த திரிவித பிரபஞ்சத்தை தாங்கின்றிருக்கிற, அல்லது இதற்கு தாங்கின்றிருக்கங்கிறது ஒரு தப்பான விட கன்ஃபியூஸ் ஆயிடும். பிரபஞ்சத்திரயத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவன் நானுன்னு உணர்ந்ததுனால அதிஷ்டான பூதமாக இருப்பான். தோன்றுவதற்கு எப்படி இருப்பான்? பிரபஞ்சத்திரயமா தோன்றுவான். நல்லா இருக்காது? அப்ப நீங்க என்ன, உங்க கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றது ஈஸ்வரனுடைய கண்ணு எப்படி இருக்குமோ இல்லையா? இல்லையா? சாந்தோக்கியத்தில் படிச்சோமா? நிறைய இடத்துல படிச்சோம் நம்ம இல்லையா? எப்படி ஈஸ்வரனுடைய கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், கை இருக்கும். அது மாதிரி நீங்க ரிப்பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜீவன் முக்தி விதேக முக்திக்கு அப்புறம். அப்போ நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி யாராவது ஆப்பிள் கேட்டால் இப்படி பண்ணால் வருமாஜி? எல்லாம் ஆசை வரும். நீங்க தான் சர்வம்னா என்ன யோசிக்கிறீர்கள் பாருங்க. புரியறதா? அது இங்கேயே வருமே.
இப்படி கை காட்டினா ஓகே என்ன வரணும்? டபக்குன்னு ஏதாவது விழுறதில்ல, ஐயோ அவர்கிட்ட கூட்டமாக இருக்கும். அதுக்கு ஒன்றுமே சாகவே வேண்டாம், இங்கேயே உக்காந்துட்டு சொல்லி கொடுத்தா மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணா வரும், டக்குன்னா வரும். அப்படி தெரியுமா? எல்லாம் சித்தி, அது ப்ராப்ளம் இல்லை. சரி, எனிவே உபாதி விளையாது பிராரப்த அந்த அவசான காலே அப்பான் டெத். இந்த முனின்னா இந்த இடத்துல ஜீவன் முக்தா ஞானி இது அர்த்தா. விஷ்ணு விஷேத்து, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுனா எல்லாமாகவும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அல்லது ஒன்றி போவதுங்கிறதும் விஷ்ணு ஆகிறது, ஐக்கியமாகிறது. சரியா? ஐக்கியம் ஆகிறது. விஷயத்துனா ரிசால்வ் ஆகுது, அல்லது இந்த உபாதி அனந்தரம் அது கூடிய யதாஸ்தானத்துல ரிசால்வ் ஆகிறது. ஞானி என்னாகிறான்? பிரம்ம சச்சிதானந்த சர்வ வியாபக விஷ்ணுவாக விளங்குகிறான், இருக்கின்றான். மரண காலத்திலையும் மரணத்திற்கு முன்பும் மரணத்துக்கு அனந்தரமும் தான் மரணிப்பதில்லைன்னு நிஷ்டையோட இருக்கக்கூடியவன். யார் அது? அதுதான் ஞானி. கரெக்டா? நிஜமா சொல்றேன், கிஞ்சித்தும் நான் சாக போறேன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாது. திங்க் பண்ணி பாருங்க ப்ளீஸ். நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? நியாயமான எண்ணமா இருக்கு. இது வராம இருந்தா எப்படி இருக்கும்? இது நீங்க சொல்லலாம், 25 வயசு 30 வயசுலாம் அந்த எண்ணமே வராதுச்சு. 60 வயசுல அந்த மாதிரி எண்ணம் வரும் இல்லையா? எந்த நேரத்திலையும் ஞானத்தினால அந்த எண்ணம் வரலன்னு சொன்னா எப்படி இருக்கும் மட்டும் யோசிச்சுப்பாங்க. புரியுறதோ? அப்படின்னா டோட்டலா தான் கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா பிரம்ம. கிளியரா இருக்கா? அதை வச்சு சொல்றேன் நான். தேர்ஃபோர் விஷ்ணு வழியா உபாதி விளையத்துக்கு அப்புறம் சர்வமாக எல்லாம் சர்வ வியாபகமாக ஒன்றி போயிடுறேன். இதுக்குள்ள டோட்டாலிட்டி கூட ஒன் வித் டோட்டாலிட்டி. புரியுறதா? ஒன் வித் டோட்டாலிட்டின்னு என்ன அர்த்தம்? தான் இந்த மொத்தத்திற்கும் அதிஷ்டானபூதமாக இருக்கின்றான் இல்லையா? பிரபஞ்சோபசமம், நிஜமாவே பிரபஞ்சோபசமம் ஆயிடுறது பிசிக்கலி. சம்ஜே? அதை தான் சொல்றார் நிர்விசேஷம். புரியுறதோ? உபாதி இருக்கிற மட்டும் ஆஸ் தோ விசேஷம் இருக்கு. விசேஷம்னா என்னது? குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது இல்லையா? இந்த உடம்புக்கு விசேஷங்கள் உண்டு, குணங்கள் உண்டு இல்லையா? உயிரோட இருக்கிற மட்டும், பிராரப்தம் இருக்கிற மட்டும் எனக்கு எந்த விசேஷமும் கிடையாது. ஓகே, வியாபகாரிக திருஷ்டியில இந்த உடம்பு கூட நான் டெலிபரேட்டா விவகாரத்தை கூட ஐடென்டிஃபை பண்றதுனால இதெல்லாம் என்னால முடியும், இதெல்லாம் என்னால முடியாதுங்கிறது டெம்பரரியா விவகாரத்துக்காக சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஆஸ் தோ விசேஷம். மரண அனந்தரம் என்ன ஆயிடுறது? பிரம்மன் அப்படிங்கிறதுனால எந்த விசேஷமும் கிடையாது. ஓகே, நிஜமாவே எந்த ப்ராப்பர்ட்டியும் எந்த குணமும் எதுவுமே எனக்கு கிடையாது இல்லையா? அப்போ எப்படின்னு சொன்னா இந்த நிர்விசேஷம் விஷ்ணோஹோ விஷயத்துனா நம்ம என்ன பண்ணோம்? ரிசால்வ் ஆகி மர்ஜ் ஆகிறது, ஐக்கியமாகிறதுன்னு சொன்னோம். ஓகே, எப்படி கட்டாகாசமும் மகாகாசமும் ஒன்றாகிறதோ ஞாபகம் இருக்கா? எங்க ஞாபகம் இருக்கு? தைத்த பிரகரணம் இல்லையா? எப்படி யுக்தியா ஜீவ சிருஷ்டி நிஷேதா அப்படி. ஓகே, அப்போ எங்க கட்டாகாசம் மகாகாசம் எங்க ரெண்டு இருந்தது, எங்க ஒன்னாச்சு, இப்படி எல்லாம் நமக்கு புரிய வருது. தேர்ஃபோர் எப்படி ஆயிடுவான்? தான் பிரம்மனை உணர்ந்தவனாக இல்லாமல் தான் பிரம்மனாகவே இருக்கின்றான். ந பிரம்மவித் பிரம்ம ஏவ.
ஸ்வயம் பிரம்ம. வெரி இம்பார்ட்டண்ட் வாக்கியம். உங்களுடைய வாழ்க்கையோடைய லட்சியம் என்னது? ஆத்மாவை தெரிஞ்சுக்கக்கூடியதா? பிரம்மனை தெரிஞ்சுக்கக்கூடியணுமா? பிரம்மனை தெரிஞ்சுக்கணுமா? ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஆத்மாவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது பிரம்மனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? நீங்க பிரம்ம ஞானி. கரெக்டா? பா, பிரம்ம அஜ்ஞானியா இருந்து இப்போ பிரம்ம ஞானி ஆயிட்டோம். வெரி குட். அப்ப நான் என்ன அர்த்தம்? இன்னும் அஜ்ஞானத்துல இருக்கேன்னு அர்த்தம். புரியுறதா? நான் பிரம்ம ஞானின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அகங்காரத்தை தானே பண்றோம். ஞானம் எதோடைய அட்ரிபியூட்? புத்தியோட அட்ரிபியூட். திருப்பியும் புத்தியை தானே கிளைம் பண்றோம். அதனால உங்களுடைய லட்சியம் நீங்க பிரம்ம ஞானி ஆவதில்லை, நீங்க பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறது. அதனால பஞ்சதசிக்காரர். யாரு பஞ்சதசிக்காரர்? சுவாமி வித்யாரண்யர். நமக்கு அவர் ரொம்ப க்ளோஸ். எங்க வீட்டு மாமா வீட்டு பையன் வித்யாரண்யர் இருக்கார் இல்லையா, சுவாமி வித்யாரண்யர் என்ன சொல்றார்? என்ன சொல்றாருன்னா, ஏ சோம்ய ந பிரம்மவித் ஸ்வயம் பிரம்ம. ஸ்வயம் பிரம்ம. அப்படி அந்த ஸ்வயம் பிரம்ம பிசிக்கலாகவே அப்படி இருக்கும். பிசிக்கலான என்ன அர்த்தம்? எது எங்க இல்லை பிரம்மன்? சர்வமாக இருக்கிறது இல்லையா, எல்லாமே ஸ்பந்தனம் இல்லையா, பிரம்ம ஸ்பந்தனம் இல்லையா, அந்த ஸ்பந்தனத்தோட ஸ்பந்தமாக அதற்கு நிர்குண அதிஷ்டானமாக எல்லாமாகவும் அப்படி ஆயிடுத்து என்ன ஆயிடும் இல்லையா? அப்படி ஆகும். எப்போ ஆகும்? நீங்க ஞானத்தை அடைஞ்சிட்டு ஞான நிஷ்டை பண்ணிட்டேன்னு சொன்னா அப்புறம் இந்த பிராரப்தம் முடியும் போது அப்படி ஆயிடும். ஆனா இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஓகே, அப்போ இந்த விதேக முக்திங்கிறத இங்க எம்பசைஸ் பண்றது. அப்ப எப்படி இந்த விலயம் ஆகிறது, எப்படி இந்த ஐக்கியம் ஆகிறது? எப்போ பிராரப்த அனந்தரம் எப்படி ஆகிறதுன்னு சொன்னா, ஜலே ஜலம் இல்லையா, பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஜலமானது ஓகே பெரிய அண்டாக்குள்ள ஜலத்தோட முக்கினேல்னா, பெரிய அண்டால ஒரு ஜலம் இருக்கு கரெக்டா, உங்க கையில பானையில ஒரு ஜலம் இருக்கிறது, ஃபுல்லா இருக்கிறது. என்ன பண்றேன்? அந்த பானையில இருக்கக்கூடிய ஜலத்தை அண்டால இருக்க ஜலத்தை உள்ள அமுக்கிட்டேன்னா எப்படி ஜலமும் ஜலமும் மர்ஜ் ஆகிறதோ அப்படி இவனும் பிரம்மனும் ஒன்னாவாலாம். யோசிக்க முடியறதா உங்களால? எவ்வளவு ஜலம் இருக்குங்க? அதேதான் விஷயம். அதே மாதிரி ஓகே வியத் வியோம்னிஹி, எப்படி பானையில இருக்கக்கூடிய ஆகாசமும் இப்ப என்ன ஆயிடுது? இப்போ இந்த பானை சொல்றோம் இல்லையா, அந்த பானைங்கிறது என்ன ஆயிடுறது? இப்போ அதுதான் நம்மளுடைய இந்த கண்டெய்னர், இது போயிடுது கரெக்டா. அப்ப இந்த பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுவும் டோட்டல் ஸ்பேஸும் எப்படி ஒன்னாயிடுறது? அப்படி யோசிக்கணும். நீங்க ரெண்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுதான். வியத் வியோம்னிஹி. ஓகே, எப்படி கட்டாகாசமானது மகாகாஷா யதா விஷேத. விஷேதங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்லு, இண்டிகேட்ஸ் ஐக்கியம். ஓகே ஓகே, தேஜஹா தேஜஸ்வி விஷேத. பியூட்டிஃபுல். உங்க ஹாலில் எவ்வளோ லைட் இருக்கு, எவ்வளோ டியூப் லைட் வச்சிருப்பேன்? ஹால் நம்ம பெருசாக கட்டிப்போம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு லைட்டு, இந்த பக்கம் ஒரு லைட்டு, டியூப் லைட்டு. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டு போட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவா இங்கே ஏதோ எடுக்கணும்னு சொல்லி அந்த லைட்டு போடுறான். இந்த லைட்டை எதிர்க்க இருக்கிற லைட்டு. எப்படி அந்த சுவிட்சை போட்ட உடனே அந்த லைட்டும் இந்த லைட்டும் ஒன்றாகிறதோ புரியுறதா? நான் லைட்டை வச்சு சொல்றேன். இங்க தேஜஹா தேஜசி விஷயத்து, எப்படி அக்னியானது அக்னி கூட ஒன்னாகிறதோ அப்படி பிரம்மனாகிய பிரம்மன்னு நான் உணர்ந்தவன் இல்லையா, இந்த உடம்பானது மடிந்த பிறகு எப்படி பிரம்மன் ஆகிறேனோ எப்படி பிரம்மன் கூட ஒன்றாகிறேனோ, புரியுறது இல்லையா? அப்போ நேச்சுரலா இந்த சரீரம் இருக்கிற மட்டும் சாட்சி சைத்தன்யம்ங்கிறத சொல்லுவோம்.
புரியுறதா? சாட்சி சைத்தன்யம் ஏன் சொல்றோம்? ஷரீரத்ரய விலக்ஷணம், அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷ விலக்ஷணம்னு சொல்லணும். ஏன்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துல வியாபித்து அதற்கும் அதிஷ்டானமாக சத்துச்சித்தாக ஆத்மா இங்கேயும் அவைலபிளா இருக்கு. கரெக்ட்? புரியுறதோ? அப்போ சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படி சொல்லி இது ஆத்மான்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம். இது போயிடுதுன்னா எதுக்கு சாட்சி சைத்தன்யம், எதுக்கு அவஸ்தாத்ரயம், இது தேவையில்லையா? அப்போ இந்த சரீரமானது பிராரப்தம் அனந்தரம் எப்படி இந்த சாட்சி சைத்தன்யமானது பிரம்ம சைத்தன்யத்து கூட உண்டாகிறதோ சொல்லலாமா? சாட்சி சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம். கரெக்டா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆலையே? ஆத்மா எங்க இருக்கு எங்க இல்ல? மனசுல சைத்தன்யபரமா எக்ஸ்பிரஸ் ஆகிறது. ஜகத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது? இப்படி சொன்னா கரெக்டா பதில் சொல்லுவேன். மனசுல சிதாத்மாவாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது. ஜகத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது? சதாத்மா. இப்ப சத்து ஒண்ணு சித்து ஒண்ணா? இங்க சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால சிதாத்மான்னு சொல்றோம். ஜகத்துல ஏது சூக்ஷ்ம சரீரம்? சதாத்மா. எப்படி சிதாத்மா சதாத்மா கூட ஒன்னாகிறதோ புரியுறதா? அப்போ ஒண்ணு ஆகலையா? ஒண்ணு தானே. ஆமா, அதுதான் சொல்றோம். சொல்லி புரியுறதாப்பா? மரண அனந்தரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா இதுதான் இந்த ஸ்லோகம் அழகா இருக்கு பாருங்க. வாயதா ஜீவன் முக்தா பிரம்ம நிர்வாணம் பிராப்னோதி. பிரம்ம நிர்வாணாலாம் பெரிய டாபிக். நிர்வாணா அப்படின்னா ஐயோ அப்படி எல்லாம் என்னெல்லாமோ பயம் பூச்சாண்டி காட்டுவா நமக்கு இல்லையா? இதுதான் நிர்வாணம். நம்ம ஒரு பானையில ஜலத்தை வச்சுட்டு நிர்வாணத்தை சொல்லிவிட்டோம். புரியுறதோ? எப்படி இல்லையா? சைத்தன்ய ஐக்கியம் அப்படி. தேர்ஃபோர் காரண சரீரமானது காணாம போனதுக்கு அப்புறம் காரண சரீரம் என்ன ஆயிடுறது? மித்யாவாயிடுறது, பிரபிலாபனம் ஆயிடுறது. ஸ்தூல சூக்ஷ்ம ந சம்பவதி, இனிமே நாட் பாசிபிள். ஓகே, அதனால யத் சாக்ஷாத் இப்படி வந்தா வந்துடும். சாட்சாத்கரணாத் பவேன்ன புனராவృத்திர் பவாம்போ நிதௌ. எது சாட்சாத்? எப்போ வந்து நான் ஆத்ம ஞானம் தத்துவமசி அப்படிங்கிற பிரம்மன்னு புரிஞ்சுட்டேனோ ந புனராவృத்தி. இப்ப கூட சொன்னேன், புரியுறதா? திரும்பி வரமாட்டா அல்லது திரும்பி சம்சாரத்தில் வந்து விழமாட்டா, மறு ஜென்மா கிடையாது இப்படிலாம் சொல்றது. ஃபோர் ஃபர்ஸ்ட் ஜீவன் முக்தனுக்கு அறிவுல சம்சார நிவர்த்தி. கரெக்டா? பிராரப்த அனந்தரம் இல்லையா என்ன ஆயிடுறது? பிசிக்கலாகவே ஜனன மரண சைக்கிள் இருந்து இல்லையா நிவர்த்தி. ஓகே, அப்போ ஒன்று வந்து பாரமார்த்திக திருஷ்டியில் ஆல்ரெடி எல்லாம் கிளியர் ஆயிடுது. வியாவகாரிக திருஷ்டியில சொல்லும் போது ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலா என்ன அறிவுனாக்க நித்திய முக்தா. புரியுறதா? எனக்கு ஏது சரீரம் ஆனதுக்கு அப்புறம் இங்கேயே இப்போவே சரீரத்தோடு இருக்கும் போதே அவன் விதேகன். விதேகன் அர்த்தம் சரீரமற்றவன். கரெக்டா? ஆத்மாக்கு ஏது சரீரம்? புரிஞ்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. எல்லா ஆங்கிள்லையும் நீங்க யோசிக்கலாம். புரியுறதா? அப்படி இங்க வந்து எப்படி வந்து பராந்த காலே விதேக முக்தி அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Therefore என்ன அப்போ அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கும் மரணத்துக்கு அப்புறம்? எப்படி இருப்பேன் நீங்க? எல்லா மனசுலையும் எல்லா ஆப்ஜெக்ட்லையும் எது சத்தாக சித்தாக இருக்கிறதோ அப்படி நீங்க இருப்பேன். திங்க் பண்ணி பாருங்க. 54 எல்லாபான்னா பரோலாபஹாம்
யத் சுகான்னா பரம் சுகம் யஜ்ஞானான்னா பரம் ஞானம் தத் பிரம்மேத்யவதாரயே. ஓகே, சரி. அப்போ பிரம்ம நிர்வாணம் தான் பிரம்மனாக புரிந்தது மட்டுமல்லாமல் பிரம்மனுடன் ஒன்றாயிடுவான் சொல்லலாமா? இப்போ இவ்வளோ நேரம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம், பிரம்மன் கூட ஒன்றாகிறான் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட பிரம்மன் இல்லையா? அப்படிப்பட்ட பிரம்மனா நமக்கு எல்லாமே சரி, மரணத்துக்கு அப்புறம் அது கிடைக்கும் இது கிடைக்கும், பிரம்மன் கிடைச்சு கொடுத்தோம், பிரம்ம பிராப்தி ஓகே இல்லையா? இங்கே எப்படி உங்களுக்கு ஒரு நல்லா படித்து டிகிரி படித்து டிகிரி பட்டம் கிடைச்சதோ, நல்ல ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன் கிடைச்சதோ இல்லையா? இப்படி நிறைய நீங்கள் கிடச்சிருக்கோம் இல்லையா? நிறைய அடைஞ்சிருப்பேன் இல்லையா? அது மாதிரி மரணத்துக்கு அப்புறம் ஏதோ பிரம்மம் கிடைக்குமா? அப்படி நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அப்படி மனசில் அதை நம்ம சங்கராச்சாரியருக்கு இந்த வார்த்தை தெரியாதோ நம்ம சொல்லலாம், அசால்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம பிரம்மன் தான், பிரம்ம பிராப்தி, நம்ம அசால்ட்டாக பிரம்மன் சொல்லுவோம். அப்போ இந்த பிரம்மனுடைய விஷயம் திரும்பியும் புரிய வைக்கணும் இல்லையா? என்ன பிரம்மன் அப்படிங்கிறது. அதுக்காக இந்த ஸ்லோகமானது ஓகே, பிரம்ம ஸ்வரூபத்தை அல்லது என்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கு அப்படிங்கிறத திரும்பியும் எம்பசைஸ் பண்றாரு. பிரம்ம பிராப்தி இஸ் ஈக்குவல் டு என்ன பிராப்தி? இன்ஃபைனைட் பிராப்தி. ஓகே, நீங்க இன்ஃபைனைட்டா இருப்பேன். ஓகே, அப்போ ராமர் கேட்கிறார், யார? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? வாசிஷ்டத்தில் கேட்குறார். என்ன கேட்குறாரு? எனக்கு குழந்தை கிடைச்சிது, காரு கிடைச்சிது, பங்களா கிடைச்சிது, ராஜ்யம் கிடைச்சிது, வேலைக்காரா கிடைச்சா, அது கிடைச்சிது, வாழ்க்கையில் இவ்வளோ கிடைச்சிது எனக்கு. அது மாதிரியா பிரம்மன் கிடைக்கிறது? புரியுறதா? அப்படி இல்லைப்பா இல்லையா? அப்புறம் என்ன, அப்படியே நீங்கள் அந்த ஹிமாலயத்தில் போகும்போது அந்த வாட்டர் ஃபாலை பார்த்து வாவ் எக்ஸலண்ட், மலையில் செல்ஃபி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கும், உருட்டி விழுந்தேன்னு வச்சுக்கோ இல்லையா? சரியா? இது ஆனால் அதை பார்க்கும்போது வாவ், புதுசாக பூ நம்ம ஆற்றுல செடி வச்சு அந்த பூ வந்ததுன்னாக்கா வா, இதெல்லாம் ஆனந்தம். அது மாதிரியா பிரம்மானந்தம்? இதெல்லாம் கேள்வி, வாசிஷ்டத்தில் கேள்வி. அதனால எல் லாபான் ந அபரம் லாபம். புரியுறதோ? அந்த ஆனந்தமானது எது அனுபவத்தினால சில விஷயங்களை அடைந்ததுனால எந்த சந்தோஷம், எந்த திருப்தி இல்லையா, எதை அடைஞ்சு எல்லாம் அடைஞ்சோமோ அப்படிப்பட்ட அடைவது இல்லை, அதெல்லாம் அனித்தியம். புரியுறதா? இது என்னது? எது நமக்கு இப்படிப்பட்ட லாபம்? பிரம்ம லாபாத். எது லாபாத்? பிரம்ம லாபாத் அபரம் லாபா. இந்த பிரம்மனை அடைஞ்சுட்டோம்னு சொன்னா எல்லா லாபங்களையும் அடைஞ்சா மாதிரியா. ஒரு லாபம்னா என்னது? ஒரு விஷயத்தை அடையணும் இல்லையா? இந்த லாபம் ஆத்தியந்திக லாபம், இன்ஃபைனைட் லாபமா. அப்புறம் இது அடைஞ்சா வேற ஒரு விஷயத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ. எங்க எல்லா காமத்தையும் அடைந்தது போல். அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு? எல் லாபாத் அபரம் லாபம். இந்த பிரம்ம லாபம் ஏற்பட்டதுன்னா இதற்கு மிஞ்சிய ஒரு லாபம் தேவையில்லை. இல்லை, புரியுறதா? ஏன்னா இது லாபஸ்வரூபமாக இருக்கிறது. கேள்விப்பட்டதில்லை லாபஸ்வரூபம்? லாபஸ்வரூபமாக இருக்கிறது. கரெக்டா? அப்போ ஓகே, யத் சுகான் ந அபரே சுகம்.
பிரம்ம சுகம் எப்படி, பிரம்மானந்தம் எப்படிப்பட்டது, பிரம்மானந்தம் எப்படிப்பட்டது இல்லையா? அங்க கிருஷ்ணர் சொல்றார் ஆத்யந்திக சுகம், சுகஸ்வரூபம், அல்லது என்ன இன்ஃபைனைட் சுகம், வந்து போகக்கூடிய சுகம் அல்ல. எல்லா சுகமும் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். இந்த சுகம் இந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய சுகம், சுகமே நான் தான் இருந்ததுன்னா எதற்கு சுகத்தை தேடணும்? யோசிச்சுப்பார். நான் தான் சுகம். உங்களுக்கு சுகம்னு ஒரு காலேஜில் ஒரு எல்லாம் ஜோக் அடிச்சு பேர் வைப்பா, நிக்னேம் இல்லை. இது உங்களுடைய ஸ்வரூபம். ஓகே, ஆத்யந்திக சுகம். ஆத்யந்திக சொன்னா இன்ஃபைனைட் சுகம். புரியுறதா? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. கிளாஸை முடிக்கல, மந்திரத்தை சொல்றேன். பூர்ணோகம் அகம் பூர்ணஹ. சரியா? யத் ஞானாத் ந அபரம் ஞானம் அஸ்தி. எதை தெரிந்து கொண்டதனால் எல்லாவற்றையும் தெரிந்ததாகுமோ. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. இது பரிச்சயமா இருக்கும். எங்க ஏன ஸ்ருதம் ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் அமதி. ஏனாத் ஸ்ருதகும் ஸ்ருதம் மதம் அமதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம். ஸ்வேதகேது, எது ஒன்று தெரிந்துக்க முடியாததை தெரிந்து கொண்டாயோ, எதை கேட்க முடியாததை கேட்டாயா இல்லையா? எதை வந்து பார்க்க முடியாது, எதை தெரிஞ்சுக்க முடியாதோ அதை தெரிஞ்சுட்டாயா? யாரு? சாந்தோக்கியத்துல வரப்போறது. ஏனாஸ்ருதகும் ஸ்ருதம் இல்லையா? அமதம் மதம் பவதி அப்படி சொல்றார். அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இல்லையா? அப்போ எதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததாகுமோங்கிற எந்த எசன்ஸ், ஏகசார நித்திய சத்தியம் ஞாபகம் இருக்கா? அதனால எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ. எப்படி சொல்றார் பாருங்க, பிரம்ம லட்சணத்தை டிஃப்ரெண்டா சொல்றார் பாருங்க. அப்ப என்னது? முதல்ல படிச்சோமே, என்னது மியூசிக் பற்றி தெரியலையா? அது இங்க வந்தது, க்ளோஸா வந்துட்டேலானா. வாசுதேவேந்திர யோகீந்திரம். என்னது? வேதாந்த சார். வெரி குட். தத்துவபோதம். அங்க முதல்ல என்ன பண்ணிட்டோம்? ஜிக்ஞாசா நிவர்த்திஹி பண்ணிட்டோம். என்ன ஜிக்ஞாசா நிவர்த்திஹி? ஜீவானா என்ன, ஜெகத்துனா என்ன, ஈஸ்வரனா என்ன, இதெல்லாம் கியூரியாசிட்டி பிறக்கணும் ஒரு முமுட்சுக்கு இல்லையா? புரியுறதோ? அப்படி அந்த ஜிக்ஞாசா நிவர்த்திஹி. எது ஞானாத் ந அபரம் ஞானம் அஸ்தி. நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மாத்தி மாத்தி இப்படியே சுத்தி சுத்தி கனெக்ட் பண்ணினே வரலாம். அவ்வளவுதானே ஜி. அது உங்க கோலா இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிறதுக்கான புத்திக்கு அபியாசத்துக்காக பண்றது. தது பிரம்ம. அந்த பிரம்மன் எது அத்தியந்திக சுகமோ, எது ஞானஸ்வரூபமோ, எது சுகஸ்வரூபமோ இல்லையா, எது லாபஸ்வரூபமோ, எது பூர்ணமோ, எது குறைவற்றதோ, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதை இப்படி சொல்றார். தத் பிரம்ம இது அவதாரயேத். அப்படின்னு நீ நிச்சயம் பண்ண, நிர்ணயம் குரு. அவதாரயத்னா என்னது? நிர்ணயம் குரு. அப்படி நீ புரிஞ்சுண்டு நிஷ்டையாக்கு. புரியா? இதற்கு மேலான ஒரு லாபமோ சுகமோ ஞானமோ கிடையாது. கரெக்டா? அப்போ 54, 5, 6 இதெல்லாம் முக்கியமா பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. யத்ருஷ்ட்வா சாபரம் திருஷ்யம் யத்பூத்வா ந புனர்பவஹ யஜ்ஞாத்வா நாபரம் ஞேயம்
பிரம்மேத்யவதாரயேத் தது பிரம்ம இது அவதாரய. இதுதான் பிரம்மன் என்று உணரு, புரிஞ்சுக்கோ, கிளைம் பண்ணு, சொல்லிண்டே வராரு. எது? ரெண்டாவது லைன்ல எடுத்துப்போம். எத் ஞாத்வா ச அபரம் ஞேயம். ஓகே, முன்னாடி என்ன சொல்லுது? எந்த ஞானத்தை அடைந்தால் அதற்கு மேலான ஒரு ஞானம் கிடையாது. therefore அங்க எம்பசைஸ் பண்ணது நாலேஜை எம்பசைஸ் பண்ணிட்டு, ஞானத்துக்கான சாதனையும் அங்க எம்பசைஸ் பண்ணிட்டு, கரெக்டா அறிவை சொல்லிட்டு. இங்க என்னது? ஞேயம்னா என்னது? ஞேயம்னா என்னது? எதை பத்தி நாம எதை தெரிந்து கொள்றோமோ அது ஞேயம். அப்போ இதை விட ஒரு பெரிய பெரிய விஷயம், இதற்கு மேலான தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஞேயம்னா ஞான விஷயம், ஞானத்திற்கான எது பொருளோ எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது. ஸோ என்ன, எங்க இருக்கு ஞானம்? போன ஸ்லோகத்தில் வந்துதா. இதையே ரெண்டு டிஸ்டிங்விஷ் பண்றோம். யஜ்ஞாத்வா யஜ்ஞாத்வா, ந அபரம் ந அபரம். கரெக்டா? ஞானம் இங்க ஞேயம். ஞானம்னா அந்த இடத்துல அறிவு, இந்த இடத்துலனா எதை பற்றின அறிவோ அது. புரியுறதா? இதை தெரிஞ்சு கொண்டால் இதற்கு மேலாக, இதற்கு வேறாக, இதற்கு அப்பாற்பட்ட வேற ஒரு விஷயம் தெரிந்து கொள்வதற்கு இல்லை. அப்போ ஞானஸ்வரூபம் மட்டுமல்ல, ஞேய ஸ்வரூபம் ஆல்சோ, therefore ஞாத ஸ்வரூபம் ஆல்சோ. இதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஓகே, ஞேய ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம். ஓகே, அதுதான் சத்தியம் ஞானம்னு சொல்லப்படுறது அங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஞேயம், இதற்கு மேல தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வஸ்து கிடையாது. ஏன்னா இதுதான் அத்வைத வஸ்து, பூரண வஸ்து. அதே போல யத் பூத்வா ந புனர்பவஹா, ரிவர்ஸ்ல வரேன் நான். யத் பூத்வா. ஓகே, பூத்வானா என்னது? பவேத். என்ன பவேத்? என்ன பவேத்? நான் பிரம்மன் இது பவேத். அப்படி ஆயிட்டேன் சொல்லலாமா? இத்தனை நாள் என்ன ஆனோம்? நான் ஒரு நல்ல நல்ல மாணவியா இருக்கணும், கரெக்டா? நல்ல மாணவனா இருக்கணும், அப்புறம் நல்ல யுவனாக இருக்கணும், யுவதியாக இருக்கணும், அப்புறம் நல்ல மனைவியாக, நல்ல கணவனாக இருக்கணும், அப்புறம் நல்ல அப்பாவாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும், அப்புறம் நல்ல பாட்டியா இருக்கணும், தாத்தாவா இருக்கணும், இருக்கணும் 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 இருக்கணும். பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் கவலசக்தா, பரமே பிரம்மணி கோபின சக்தா. அப்படி அங்க கேட்டார். ஏன் அப்படின்னாக்க ஏதோ ஒண்ணு ஆகணும். புரியுறதா? தருணனுக்கு தருணி கிடைச்சுட்டா கம்ப்ளீட், தருணிக்கு தருணம் கிடைச்சுட்டா கம்ப்ளீட். புரியுறதா? இப்பெல்லாம் பண்றாளான்னு தெரியல. ஒரு ஜெனரேஷன் எனக்கு ஒன்றும் நீ கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு சண்டை போடும் வீட்டில். ஒழுங்க பெற்றிருக்கல, கல்யாணம் பண்ண இப்படிலாம் கேட்டவாலாம் உண்டு. இப்போ ஜாலியா இருக்கு. எனிவே எங்கே பொறுத்துப்பார். ஓகே, எல்லா இடத்துலையும் என்னது? ஏதோ ஒன்றாக ஆகணும். இது இல்லாம நான் அது ஆயிட்டேன்னா என்னது? இப்போ இருக்கிறதுல இருந்து இது ஆகணும். புரியுறதா? நான் அஜ்ஞானியிலிருந்து ஞானி ஆகணும். அது ஓரளவுக்கு அக்செப்டபிள். அப்புறம் என்ன? ஃபைனலா ஞானி ஆனதுக்கு அப்புறம் என்ன புரியும்? எதுவுமே ஆக முடியாது போல இருக்கே, ஆக வேண்டாம் போல இருக்கே, அப்படி புரியும். அதுக்கு பேரு ஞானம். ஏன்னா நீங்க யாரு? ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான, ஆல்ரெடி நீங்க பூரண பிரம்ம சைத்தன்யம். தெரியாம இருக்கிறது தெரிஞ்சுக்கிறீர்கள், அவ்வளவுதான். புரியுறதோ? அதனால இங்க என்ன? எத் பூத்வா, பிரம்மன் ஆயிட்டோம் சொன்னா, ஸ்வயம் பிரம்மன் ஆயிட்டோம் சொன்னா இனி என்ன ஆகணும்? எல்லாம் ஆக வேண்டியதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதனால அவர் அங்க சொன்னார், நாங்க
எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு இல்லையா, எல்லா விதமான விஷயத்திற்கு இது எல்லா சாவுக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய அறிவு. யாரு சொன்னா? ஒரு சிகாகோ கான்ஃபரன்ஸில் சுவாமிஜி சொல்கிறார். அங்கே அவரும் விவேகானந்தா தான் நமக்கு. சுவாமிஜி புரியுறதா? சுவாமி விவேகானந்தா சொல்லுங்க. சப்போஸ் சொல்லலைன்னா சொல்கிறேன், எனக்கு கேட்க மாட்டேங்கிறது இல்லையா அங்கேருந்து. அதே மாதிரி எத் திருஷ்டுவா நாபரம் திருஷ்யம். ஓகே ஓகே, திருஷ்யம் இல்லையா? திருஷ்யம்னா நார்மல் மீனிங் வந்து நமக்கு அது இருக்கக்கூடிய காட்சி. புரிகிறதா? எது திருஷ்டுவா, பிரம்மனை தெரிந்து கொண்டால், பிரம்மனை அறிந்து கொண்டால் நிஜமாவே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இன்க்ளூடிங் பாடி மைண்டு வேர்ல்டு திருஷ்யம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருஷ்யம் தக்து மானசம். அப்புறம் என்ன? சாட்சி நது திருஷ்யதே. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே ஓகே மித்யா திருஷ்யம். திருஷ்டுவானாக்க நான் திருக் ஸ்வரூபம். இதை தெரிந்து கொண்டால் நான் தான் திருக்கு. அஸ்தி பாதி பிரியம். திருஷ்யமானது என்ன ஆயிற்று? நாம ரூபம் ஆயிற்று. புரியுறதோ? அப்படி இந்த ஞானத்தை அந்த அந்த திருக் ஸ்வரூபமாக அந்த பூத்வா பவேத் அப்படின்னா அதுதான் வெரி எக்ஸிஸ்டன்ஸ். புரியுறதா? அடுத்ததுல அனந்தம் சொல்ல போறார். ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வரூபம் இல்லையா, ஞேய ஸ்வரூபம். அப்படிப்பட்ட பிரம்மன் நான் என்று உணரு, கிளைம் பண்ணுவாயாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாளைக்கு கிளாஸ் கிடையாது, அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை. ஓகே.